சரி, உங்க பேர் பேர் சரவணன். இதை டைம் ரைட்டு. யூடியூப்ல 2 டைம் பார்த்தேங்க நான். ஏதோ ஒரு இதில் வந்து எனக்கு நீங்கள் வந்து ஒயிட் ட்ரெஸ் போடுறத விட எனக்கு தெரியாதுங்க இது என்னென்னு இன்னும் வந்து எனக்கு எனக்கு என்ன சந்தேகம்னா இப்போ குருன்னா யாருங்க, அவர் வந்து தானாக வருவாரா இல்லை நாம தேடி போடணுமா, அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குதுங்க. அப்புறம் அந்த ரமண மகரிஷி சொன்னது தன்னை அறிதுன்னு சொல்கிறாங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்குதா இல்லையா, அப்புறம் நமக்குள்ள இந்த மாதிரி சிந்தனைகள் ஏன் வருது. இப்போ நம்ம கூட இருக்கிற ஆளுகளெல்லாம் பார்க்கும்போதுங்க எல்லாமே குறிப்பிட்ட நாள் வர்றாங்க, அப்புறம் எல்லாமே போயிடுறாங்க. ஆனால் எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லாத மாதிரி நம்மளுக்கு இந்த இது நல்லாவே தெரியுதுங்க. அது ஆனால் நம்மளுக்கு கூட இருக்க வேண்டியது எதுங்கிறது, நிரந்தரமானது எதுங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த நிரந்தரமானதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எப்படி போவோம், இப்போ அந்த ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துட்டு இருக்குதுங்க. சரி, நம்ம இதுக்கு இங்கேயா நமக்கு ஒரு விடை கிடைக்குமாங்கிற மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கும்போது சமீபத்தில் நான் இந்த ஒரு நல்ல ஒரு வந்து இது சங்கமடைன்னு சொல்லிட்டு வந்தேங்க. அப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த யூடியூப் இது பார்த்தேன். இது வரணும்னு தோணுச்சுங்க. அதே மாதிரி அந்த குருங்கிறது யாருங்க, தன்னை அறிதல்ங்கிறது ஒரு கேள்வி. அப்புறம் வந்து இந்த மனசு அடங்குறதுன்னு சொல்கிறாங்க. மனசு அடங்குனா என்ன நடக்குது, மனசு வந்து எங்கே அடங்கு, அது அடங்க ஒரு இடத்துல வந்து ஒரு அடங்குனா அது எந்த மாதிரி இருந்தால் அடங்குங்க. இந்த மாதிரி நடக்கும்போது அடுத்தது நம்ம பாதையை தான் நோக்கி போகணும். இதுதான் என்னுடைய இதை வந்து நான் எங்கே தெரிஞ்சுக்கிறேன் கேட்கணும்னு எனக்கு தெரியலைங்க. நான் இது பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பார்வை வாய்ப்பு கிடைச்சிருங்க. கேள்வி இருக்கு. சந்தோஷம் சந்தோஷம் சரி. இப்போ முதல்ல வந்து குருன்னா யாருன்னு கேட்குறீங்க. குரு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு குரு ஆகிறது, ஒரு குருவாக பார்க்கணும், ஒரு குருவாக இருக்கணும்னா அவர் வந்து அவ்வளோ சாதாரணமான பிரச்சனை இல்லைங்க சாமி. ஒரு குருவாக இருக்கிறவங்க வந்து எல்லா விஷயங்கள்லையும் வந்து எல்லா உயிர்களையும் எல்லா ஜீவராசிகளையும் எல்லா இதுகளையும் வந்து ஒரே நிலையா பார்க்குறவங்க தான் குரு. அப்படி இருக்கிறவங்க தான் அந்த குரு நிலையில இருக்க முடியும். அதாவது நம்ம தான் அவங்க, அவங்க தான் நாம அப்படிங்கிற மாதிரி எல்லா உயிர்களையும் ஒன்றா பார்க்குறவங்க தான் குரு. அந்த வேறுபாடு இல்லாமல் இருக்கணும், அவங்களுக்கு அந்த மனநிலை வரணும், ஒரே தன்மையாக வரணும், வேறுபாடு இருக்கக்கூடாது. இவங்க சிறுசவங்க அவங்க பெரியவங்க, இவன் பணக்காரன் இவன் ஏழை அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. ஒரே சமமாக பார்க்குறவங்க நிலை இருக்கிறவங்க தான் குரு. அந்த நிலை இருந்தால் மட்டும் பார்த்தாது, அவங்களுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி இருக்கும். பேச்சு வேறுப்பீங்க, மேடையில் ஒன்று பேசிட்டு செயல்பாட்டில் வந்து வேற மாதிரி இருக்கக்கூடாது. அவன் வாழ்நாள் முழுக்க ஒரு குருவாக இருக்கிறவன் வந்து யாருக்கும் அவன் சொந்தமும் இல்லை. அவனுக்குன்னு ஒன்றும் கிடையாது இந்த உலகத்தில் இறைவனை தவிர. அதே போல அந்த அவனை நம்பி வர்றவங்க, அந்த குருவாக இருக்கிறவங்களை நம்பி வர்றவங்களுக்கு இவன் ஒரு குரு ஸ்தானத்தில் என்ன இவனால என்ன அந்த குருவாக இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை வஞ்சகம் இல்லாமல் பண்ணணும். வஞ்சகம் இருக்கக்கூடாது இவனுக்கு, புரியுதுங்களா? அந்த மாதிரி அந்த அந்த ஸ்டேஜுக்கு வரணும். அப்போ இவங்க குருவாக இருக்கனால இவங்களுடைய குரு வந்து அதுக்கு தகுந்த குருக்கிட்ட இவங்க தீட்சை வாங்கி அவங்களுடைய அருள் இருக்கணும். இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு குரு, என்னுடைய குருனுடைய அருள் இல்லாமல் நான் இதெல்லாம் செய்யலை, எனக்கு வரவு செய்யாது. அது அவரு தான் வந்து எனக்கு வந்து இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்காவது ஒரு இதை பற்றி என்கிட்ட நம்ம வேற லைனில் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆன்மீகத்துக்கு வந்து இப்போ வந்து பேசுறதுங்கிறது வந்து அனுபவம் கொஞ்சம் நல்லாவே வேணும். அப்போ அந்த அனுபவம் இருக்குன்னு இல்லை, குருவோட அருள் இருக்கணும். 2 இருக்கணும். ஒன்று குருவோட அருள் இருந்தாலும் அவரு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை சரி பண்ணி கொண்டு வந்துடுவார். ஆமாம், அது வரணும் அப்படின்னு சொன்னா இதுல வந்து 2 வகை இருக்கு. ஒரு குரு வந்து நமக்கு வந்து அமையறாங்கனாலே, நமக்கு அமையணும் அப்படின்னாலே நம்மளுடைய வினைப்பயன் ஒன்று இருக்கு. அந்த வினைப்பயன் வந்து தீர்ற மாதிரி அந்த வினைப்பயன் தான் மெயினா வந்து குரு ஜிசி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வினைப்பயன் சம்பந்தமா வர்றது, நம்ம ஊழ்வினை காரணமா வர்றது இந்த பிரச்சனைகள் எல்லாமே. அந்த பிரச்சனைகளை வந்து நமக்கு வந்து தடுக்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திச்சு கோயிலுகளுக்கெல்லாம் போயிருப்போம், மந்திரம் போட்டிருப்போம், இல்லை யாரும் என்னன்னா கழிப்பு கழிங்க, அதை பண்ணுங்க அதை பண்ணுங்க என்னென்னமெல்லாம் பண்ணியிருப்போம். அதுல நமக்கு அந்த திருப்தி கிடைச்சிருக்காது, காலமெல்லாம் பண்ணிட்டே இருந்திருப்போம். ஆனா இருந்தாலும் அதுல பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல வந்து நமக்கு அந்த ஊழ்வினை கழியும் போது நமக்கு இப்படி ஒரு குரு அமைவார். அது வந்து கரெக்டா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நல்ல குரு அமைவான். கரெக்டா அவங்க வாழ்க்கையில அவங்களும் வந்து அந்த நேர்மையா வந்து வாழ்க்கையை கடைப்பிடிச்சிட்டு வரவங்களுக்கு தான் அவ்வளவு சீக்கிரம் குரு அமையும். அவ்வளவு சீக்கிரம் வந்து குரு அமையாது. அவங்க வாழ்க்கையில வந்து அறத்தோட வாழ்ந்துருக்கணும். அவங்களுக்கு வந்து கண்டிப்பா குரு அமைவாங்க, தானா அமையும்.
தானா வந்து அமைஞ்சா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அவர்களுடைய ஊழ்வினையும் அவங்களுடைய வினைப்பயன் வந்து குறையுதுங்கிறது அர்த்தமே தவிர நம்ம தேடி போயெல்லாம் வந்து நம்ம வந்து அப்படி போறதுங்கிறது வந்து இப்போ கோயிலா இப்போ அப்படியே ஒருத்தருக்கு கேள்வி கேட்டாரு, எல்லா பக்கம் தேடி தேடி ஒண்ணுமே கிடைக்கலைங்களே சாமி. அப்படி தேடிக்கிட்டே இருக்க முடியுமா? அது குருவா இருந்தாலும் சரி, சாமியா இருந்தாலும் சரி, பக்தி அருளா இருந்தாலும் சரி, தேடிக்கிட்டே இருக்க முடியுமா தவிர தானா வந்தா மட்டும்தான் வந்து இந்த ஆன்மீக பாதையில வந்து நீங்க வந்து இது வந்து உங்களுக்கு அமைய அந்த ஊழ்வினை. ஆனா அந்த ஊழ்வினை தீர்க்கணும்னா அந்த குரு, அந்த முறையா இருக்கிற குரு யோக பயணம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப மனிதனுக்கு வந்து இப்ப வந்து 4 மனித வாழ்க்கையில வந்து 4 படிநிலை இருக்கு. சரியகிரியை ஞானம் யோகம் இல்லைங்களா? அப்போ சரியகிரியை யோகம் ஞானம்னு 4 படிநிலை இருக்குதுன்னா அந்த படிநிலைய உங்களுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களா அதுதான் குரு. அப்ப இது முதல்ல தெரியணும் இல்லைங்களா? உங்களுக்கு உங்களுக்கு இதை காட்டி கொடுத்தாதான் அடுத்தது வந்து நீங்க அதுல பயணம் பண்ணவே முடியும். சரிங்களா? அது தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க பயணம். அப்ப இந்த குரு என்ன பண்ணுவாரு, நீங்களே எந்தெந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்கன்னு அவருக்கு குருவுக்கு தெரியும். முதல்ல வந்து சரியில் இருந்தீங்களா, கிரியில் இருந்தீங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி உங்களுக்கு அந்த யோகத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. அந்த யோகத்தை கற்றுக் கொடுக்கும் போது அந்த யோக பயணத்துல நீங்க பயணம் பண்ணும்போதுதான் நீங்க யாருன்னு அப்ளை கேட்டீங்களே, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த யோக பயணத்தை பயணம் பண்ணணும். ஆமா, அது இந்த வெறும் யோகம் பண்ணுனா மட்டும் யாருன்னு தெரிஞ்சிட முடியாது. இது வந்து ஒரு முதல் நிலை தான் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ ஒரு செவுரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த செவுத்து மேல ஏறிங்க அந்த பக்கம் ஒரு பொருள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏறணும். அப்ப ஏறதுக்கு இந்த யோகம்ங்கிறது ஏணி பயன்படுத்தி அந்த செவுத்து மேல போய் ஏறி உட்காந்துடுறேன். அந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியணும் இல்லைங்களா? அதுக்கு ஞானம் வேணும். அப்ப அதுக்கு போய் உட்காந்து அதுல இருந்து உள்ள பார்த்தாதான் வந்து உள்ள அந்த பக்கம் என்ன இருக்குன்னு மேல ஏறி நின்று அந்த பக்கம் பார்த்தா தான் தெரியும். அதுக்கு வந்து இந்த முயற்சி வந்து இந்த யோகம்ங்கிற ஏணியில பயணம் பண்ணணும். அதுக்கு இந்த குருவோட சப்போர்ட் வேணும். இந்த குரு சொல்றபடி நீங்க பயணம் பண்ணும்போதுதான் இதுல ஒவ்வொரு அனுபவமா வரும்போதுதான் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க முடியுமே தவிர உடனே எல்லாம் வந்து நான் யாருன்னு அவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சிட முடியாது. காரணம் என்ன, இந்த ரவிகை வாழ்க்கையில எத்தனை பிறப்படுத்தோம்னு தெரியாது. அந்த பிறப்புகளை இத்தனை பிறப்படுத்த நம்ம போய் அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து பார்க்க முடியுமா? புல்லாகி பூடாகி பல்மிருகமாகி அப்படின்னு சிவபுராணத்துல எத்தனையோ பிறப்புலாம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுல வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்மளை வந்து நம்ம யாருன்னு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து தெரிஞ்சுக்க முடியாது. குரு கிடைச்சா அந்த குரு சொல்றபடி போகணும். குரு கிடைச்சிட்டாரு நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா நினைச்சோம்னா அது வந்து நமக்கு ஏமாளித்தனம். அவர் சொன்ன பிரகாரம் நமக்கு என்ன நடந்தாலும் சரின்னு சொல்லி அவர் சொல்ற பிரகாரம் நம்ம வந்து அந்த பயணத்துல வந்து அவர் சொல்ற பிரகாரம் நம்ம அந்த வழியில பயணம் பண்ணணும். அப்போ அந்த பயணத்துல பண்ணும்போது நம்ம அனுபவத்தை அவர்கிட்ட வந்து நமக்கு அதுல வந்து ஏதாவது இருந்தா கூட அவர்கிட்ட நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டு அதுக்கு வந்து என்ன அடுத்து வந்து என்ன இதை செய்ய வேணும்னு அவர் சொல்லுவார். அப்படிதான் பயணம் பண்ணுனா மட்டும்தான் சாமி நம்மளை யாரும் தெரிஞ்சு